நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ ஆனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் நமக்கு சாதகமற்று இருக்குது, அப்போ அதுக்குண்டான மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் அனுமானிச்சிக்கலாம். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறத நாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், பூமிகாரகன் செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், ஆனி 27 ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறாரு, புத்திகாரகன் புதன் மிதுனத்தில் இருக்கார், 12 கடகத்தில் சந்திரனோட வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு 22 கடகராசிக்கு போகிறாரு, குரு பகவான் ராஜ கிரகம் சுப கிரகம் ரிஷபராசியில் இருக்கார், சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ஆனி மாதம் 5 அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 5 நடக்குது. ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார், கேது கன்னிராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள். சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆனி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கிரக நிலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆனி மாதத்துலேயுமே உங்களோட ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மிதுன ராசியில் இருப்பார், அதாவது லாபஸ்தானத்தில் இருப்பார். அதனால் ஆனி மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லா தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கடந்த ஆண்டு ஆனி மாதம் எப்படி இருந்ததுன்னு கூட யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறது நிறையா நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் யார் யார் இருக்கா? சூரிய பகவான் இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் எல்லாமே உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கார். 10ல் குருன்னா பதவியில் மாற்றம், நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு சனி பகவான் கண்ட சனியாக இருக்கார். கண்ட சனி இதே காலகட்டத்தில் வக்கரம் அப்படிங்கிறது அடையுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை கொடுத்தாலும் கூட பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, சொந்தமும் சரி, உறவும் சரி, நம்மளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நம்ம தான் பெரிய ஆள், நம்ம வச்சது தான் சட்டம், நம்மளை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தலைமை பண்போட ஒரு அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான். பையில் 10 ரூபா காசு இல்லை அப்படின்னாலும் வெள்ளை சட்டைக்கு குறைச்சல் இருக்காது, அயன் பண்ண வேட்டிக்கு குறைச்சல் இருக்காது. அதே மாதிரி ஊரில் ஒரு கெத்தாப்போடையே சுற்றுறது. உள்ள 10 ரூபா காசு இருக்கா அப்படின்னா இருக்காது. ஆனாலும் இருக்கிறவனே இவங்களை பார்த்து பயப்படணும், வாழ்ந்தால் அவனை மாதிரி வாழணுண்டா அப்படின்னு மற்றவன் ஆசைப்படுற அளவுக்கு வெளி தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உள்ளே இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட பிரச்சனை. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். லாபத்தில் சூரியன் இருக்கிறதால குறிப்பாக அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதாவது இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கடகடன்னு கேஸை நடத்தி ஜெயிச்சுப்படலாம். நல்லபடியாக தீர்ப்பு வரும் உங்களுக்கு. அதுமாரி ஏதாவது பழைய பாக்கி வசூலாக வேண்டிய இருந்தால் வசூலாகும். ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து ஏதாவது நஷ்டஈடு வரணும், ஒரு வண்டி ஒன்று வச்சுருந்த முன்னாடி அடிபட்டு போச்சு, அது அப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்கு, அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான நஷ்டஈட்டு தொகை அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனி மாதம் 5 மாதம் தொடங்கி 5 நாளில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறார். கண்ட சனி அப்படிங்கிறது வக்கரம் அடைகிறது நல்லது தான். ஏன்னா கண்ட சனி அப்படின்னாக்க உடல் பிணியை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உடம்பு பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சரியாயிடும். சனி பகவான் பலம் இழக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு செக்கப் பண்ணி பார்த்துருப்போம், ஒரு கல் ஒன்று இருந்திருக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்குலாம் போகாமல் ஒரு மருந்து மாத்திரையிலேயே குணமடையக்கூடிய வாய்ப்பு. பெரிய அளவில் ஒரு சத்திர சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரண சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5,000 10,000 குணமாயிடுங்கிற வகையில் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நீங்கிறீங்க. ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் ராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி சனி தான். உத்தியோகத்தில்
நீண்ட தூரத்துக்கான மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிறது தான் நல்லது. ஏன்னா 10ல் குரு அப்படிங்கிறது பதவியில் மாற்றம் கொடுக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றமாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் இருந்தபடியே ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது பக்கத்து ஊருக்கு இல்லை தொலை தூரத்துக்கு தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருவாங்க. அப்போ நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூரில் போய் இருக்க வேண்டிய சூழல். அப்போ 10ல் குரு அப்படிங்கிறது பதவியில் மாற்றம் தானாக வந்தால் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படியே மாற்றம் வரலன்னா கூட நம்ம இருப்பிடத்தில் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறத லேசாக ஏதாவது செஞ்சுக்கணும். மாற்றம் செஞ்சுக்கிட்டால் தான் ஒரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை சரி பண்ணி வச்சிங்க. அதுமாரி சக பணியாளர்களால் ஏகப்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். நம்ம கூடயே வேலை செஞ்சுருப்பான், நம்மளை பற்றியே போய் மேலே உள்ள அதிகாரிகிட்ட போட்டு கொடுப்பான். நம்ம எப்படா காலி பண்ணி விட்டு நம்ம இடத்துல குந்தலான்னு தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நேருக்கு நேர் நம்மக்கிட்ட மோதி தப்பிக்க முடியாது. சிம்மராசிக்காரன்ட்ட நேரில் மோதினவனுக்கு தான் மூக்கோடை மொழியே நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறதால ஈஸியாக குழி பறிக்கிற வேலையை செய்வாங்க. சிம்மராசிக்காரங்க கத்துவாங்களே ஒழிய உள்ளே ஒன்றும் விஷயம் இருக்காது. அப்படிங்கிறதால எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதனால் நண்பனே துரோகம் பண்ணுறது, சொந்தக்காரன் துரோகியாகி முதுகில் குத்துறது, இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. நம்மளை சுற்றி 4 பேர் இருந்தாலும் நல்லவனாக தான் இருப்பான். வெட்டியாக கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் முதுகில் குத்துறதா இருந்து அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் 4 பேர் இருந்தாலும் நறுக்காக இருக்கணும். ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம்னாலும் 2 வேலைக்காரர் இருந்தாலும் நல்லபடியாக வேலை செய்கிறவனா வச்சுக்கணும். ஓபி அடிச்சுட்டு ஒட்டி சம்பளம் வாங்கிட்டு போகிறத வச்சுக்கிட்டு திரிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. மாரி கலத்திரஸ்தானத்துக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு கொஞ்சம் ஒத்துமை குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம பிரிஞ்சு இருந்துக்கிறது அப்படிங்கிறதே நல்லதுன்னு. ஒரு டிரான்ஸ்ஃபர் வெளியூருக்கு வந்ததுன்னா கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுறதுங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதோட ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு. தனலாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்கு வராருங்கும் போது விரயம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவு 1000-2000 ஆகிட்டு தான் இருக்கும். சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் கூடுமான வரைக்கும் கடல் கடந்த பயணங்களை தவிர்த்துட்டு ஒரு மெட்ராஸ் போகிறேன் வேலைக்கு போகிறேன், ஒரு ஆந்திரா போகிறேன், ஒரு கடல் கிடைக்காமல் இந்த சொந்த நாட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. புது முயற்சிகள் வெளிநாடுகளுக்கு போக செய்ய வேண்டாம். தானாக வந்தால் ஏற்றுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அதுமாரி ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறார். 22 நாள் வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது பங்குதாரர்களால் 10 ரூபா நமக்கு லாபம் இருக்குது. கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா பங்குதாரர்கள் 10 ரூபா நமக்கு சம்பாரித்து கொடுப்பாங்க. அதே 22ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பங்குதாரர்களே கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால் குடும்பமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களை பகிச்சிக்க வேண்டாம். கூட்டை விட்டு விலகிறது இல்லை கூட்டை விட்டு அவர்களை விலைக்கு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். அதுமாரி கொஞ்சம் வாகனங்கள் பழுது வரும். அதனால் சின்ன சின்ன வேலை இருந்ததுன்னா அப்பப்போ செஞ்சுக்கிங்க. அப்போ பெரிய பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவோம். இல்லைன்னா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறப்ப நடுவண்டியில் நிறுத்திக்கிட்டு கிடக்கணும். அதுமாதிரி அரசியலில் இருக்கிறவங்க பொதுநலத்தில் உள்ளவங்க கொஞ்சம் மேலிடத்தோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதை செய் இதை செய்யணும் போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க. எங்கடா நம்ம பழப்பு பார்க்குறதா கட்சி பழப்பு பார்க்குறதா சரி போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தட்டம் இருந்தாலும் ஏதோ தொட்டுக்க ஊறுகாய் மாதிரி அதையும் வச்சுக்கிறது தான் நல்லது. மொத்தமாக கழட்டி விட்டு போக வேண்டியதில்லை. அதுமாரி ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் வராரு. அது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 27ங்கிறது கடைசி 3 நாள் தான். அப்படிங்கிறதால அதை விட்டுட்டு நம்ம மேசத்தில் செவ்வாய் 27 தேதி வரைக்கும் இருக்கார் பார்த்தீங்களா. பாக்கியஸ்தானத்தில் பூமி காரகன் செவ்வாய் அவர் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தை வழி சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்பாவோட சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து எதாவது இருந்ததுன்னா அது ஒரு பாகப்பிரிவினை செஞ்சு உங்கள் கைக்கு வரும். அதனால் ஒரு 10 ரூபா அது நமக்கு லாபம் இருக்குது. ஒரு சொத்தை வச்சுட்டோ விற்றுவிட்டோ இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் தொடங்குறதோ, வாங்கின கடனை அடைக்கிறதோ, ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன் கட்டி கொடுத்துக்கிறதோ, இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். 27ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு அவர் வராரு. அப்படிங்கும்போது வாடகை கட்டடத்தில் இருந்த தொழில் சொந்த கட்டடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு. விவசாயத்தில் 10 ரூபா கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுமாரி ரியல் எஸ்டேட்டு, தரகு, கமிஷனு, ஒரு இடத்த வச்சுருக்கேன் கூறு போட்டு பிளாட்டு போட்டு விற்கிறேன், இந்த மாதிரி 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது செவ்வாய் கொடுக்குறாரு. இந்த கண்டசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த வக்கரகதி அடையிறதால குறையுது. ஆனாலும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அப்புறம் தள்ளி போடுங்க, ஒரு 3-4 மாதம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. தினமும் குளித்து முழிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கையில் 10 ரூபா காசு இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. 10ல் குரு இருக்கிறதால வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்குறது, ஒரு பீஸ் கட்டுறது, ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது,
இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.